இம்மாத தொடக்கத்தில் கனமழையின் போது தண்டவாளத்தில் மரம் சாய்ந்த சம்பவத்தில் விரைந்து செயல்பட்டு பயணிகளின் உயிரை காப்பாற்றிய மோனோரயில் கேப்டன் மற்றும் பணியாளர்களுக்கு போக்குவரத்து அமைச்சு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளது. அப்போது மோனோரயிலில் இருந்த சுமார் 30 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய கேப்டன் அஹமத் ஜஹீருடின் நூர்டீனின் செயல் சாதாரண விஷயம் அல்ல என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் புகழாரம் சூட்டினார். ஒரு பக்கம் கடும் மழை, இன்னொரு பக்கம் தண்டவாளத்தில் மரம் என இக்கட்டான சூழலில் பயணிகளின் பாதுகாப்பை முன்னிறுத்தி அவர் செயல்பட்டுள்ளார் என ஜஹீருடினை பாராட்டி சான்றிதழ் வழங்கிய போது ஆந்தனி லாக் சொன்னார். மே 7ஆம் தேதி ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் பெரிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததில் அதன் கிளைகள் முறிந்து மோனோரயில் தண்டவாளத்தில் விழுந்தன. இதனால் புக்கிட் நானாஸ், ராஜச்சுலான், புக்கிட் பின்தாங், இம்பி ஆகிய 4 மோனோரயில் நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டன. மரம் சாலையில் விழுந்ததில் 47 வயது காரூட்டி உயிரிழந்த வேளை மேலும் 2 காயமுற்றனர். ஜொகூர் தங்காக் மருத்துவமனையில் MC எனப்படும் மருத்துவ விடுப்புச் சான்றிதழ் காணாமல் போயிருக்கும் தகவல் வைரலாகியுள்ளது. HTGK-F8964 என்ற தொடர் வரிசை எண், அதாவது சீரியல் நம்பரை கொண்ட அச்சான்றிதழ் காணாமல் போனதை மருத்துவமனையே தனது Facebook பக்கத்தில் அறிவித்துள்ளது. காணாமல் போன அந்த MC சான்றிதழ் செல்லாது எனவும் அது தெளிவுபடுத்தியது. இதை பார்த்த நெட்டிசன்கள் MCயை கூடவா திருடுவார்கள் என ஆச்சரியத்தோடு கேள்வி எழுப்புகின்றனர். அதே சமயம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க மருத்துவமனை அதை பகிரங்கமாக அறிவித்து முன்னெச்சரிக்கை கொடுத்திருப்பதும் பாராட்டுக்குரியதே என நெட்டிசன்கள் பாராட்டுகின்றனர். மே 20 முதல் காணாமல் போயிருக்கும் 12 வயது சிறுமி திரியாஷினி முரளி கிருஷ்ணாவை தேடுவதில் ஜொகூர் முவார் போலீஸ் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளது. பஞ்சோர் தமன் பாகோவைச் சேர்ந்த திரியாஷினி திங்கட்கிழமை காணாமல் போனதாக கூறி முவார் போலீஸ் நிலையத்தில் முன்னதாக புகார் செய்யப்பட்டதை மாவட்ட போலீஸ் தலைவர் உறுதிப்படுத்தினார். திரியாஷினியை பார்த்தவர்கள் அல்லது அச்சிறுமி இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் விசாரணை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் ஆமி ஏங்கை 016-687-0718 என்ற கைபேசி எண்களில் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அல்லது முவார் மாவட்ட போலீஸ் நிலையத்தை 06-956-4800 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம். பொதுமக்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களையும் தொடர்பு கொண்டு உதவலாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மாற்றுத்திறனாளியான 13 வயது பெண்ணை பள்ளி கழிவறையில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக அரசு ஊழியர் மீது கோத்தாபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு நவம்பரில் அக்குற்றத்தை புரிந்ததாக திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தந்தையான 42 வயது ஃபர்னிசான் முக்தார் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. எனினும் அதனை மறுத்து அவ்வாடவர் விசாரணை கோரினார். சம்பவத்தின் போது அப்பிள்ளைக்கு 14 வயதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அந்நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிறம்படியும் விதிக்கப்படலாம். 12,000 ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அவ்வாடவரை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட பெண்ணை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் கடுமையாக எச்சரித்தது. 2ஆம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும் இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா?
எதிர்வரும் மே 26 மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காணத் தவறாதீர்கள். தெலங்கானு கமாமானில் தங்களுக்கு பிறந்து 7 நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தையை கோழி விற்கும் கடையில் விட்டுச் சென்றதை காதல் ஜோடி நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டனர். கடந்த சனிக்கிழமையன்று காலை 7 மணி அளவில் சுக்காய் ஜாலான் ஆயர் புத்தேவில் உள்ள கோழி கடையில் அக்குற்றத்தை புரிந்ததை 21 வயது நூர் ஐஷா அசீலா ஜைருல் அக்மால், 24 வயது முகமது அல் ஹபீஸ் முக்மினின் முகமது நூர் இருவரும் ஒப்புக்கொண்டனர். அக்குழந்தையின் உடலில் காயங்கள் ஏற்படும் சாத்தியங்களை உருவாக்கி அலட்சியமாக அதனை தனியே விட்டுச் சென்றதாக 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழும் குற்றவியல் சட்டத்தின் 34வது பிரிவின் கீழும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறையும் 50,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். இருவரையும் தலா 2,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவித்த சுக்காய் செஷன்ஸ் நீதிமன்றம் மே 28ஆம் தேதி தண்டனை அறிவிக்கப்படும் என்றது. முன்னதாக தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட நிலையில் அந்த காதல் ஜோடியால் கைவிடப்பட்ட அக்குழந்தை அந்த கோழிக்கடையின் தரையில் வெறும் சட்டையோடு குளிரில் நடுங்கியவாறு லோரி ஓட்டுநரால் கண்டெடுக்கப்பட்டது. ஈப்போ கம்புங் சுங்கை ரப்பாட் சுங்கை பிஞ்சியில் உள்ள பெரிய கால்வாயில் தவறி விழுந்ததாக நம்பப்படும் 63 வயது ஆடவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அவர் காணாமல் போனதாக பொதுமக்களிடம் இருந்து நேற்று பிற்பகல் 2:30 மணி வாக்கில் தகவல் கிடைத்து போலீஸ் தேடும் நடவடிக்கையில் இறங்கியது. கால்வாயில் தேடியதில் அம்முதியவரின் சடலம் ஒரு வழியாக கண்டெடுக்கப்பட்டது. சவ பரிசோதனைக்காக ராஜபெருமைசூரி பைனூன் மருத்துவமனைக்கு சடலம் அனுப்பப்பட்டதில் அந்நபர் நீரில் மூழ்கியே இறந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. குற்றவியல் அம்சங்கள் எதுவும் அதில் இல்லை என்பதால் திடீர் மரணமாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் கூறியது.